அரசு மேல்நிலைப்பள்ளி வி கூத்தம்பட்டி. நம்ம பள்ளி வளாகத்தில் வேம்பு மரம் நிறைய இருக்கு. சரியா? இந்த மரத்தை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக தெய்வீக மூலிகை மரங்கள் அப்படின்னு சொன்னாலே வேம்பு மரத்தை தான் நம்ம சொல்லுவோம். சரியா? இந்த வேம்பு மரம் நிறைய மருத்துவ குணங்களை வச்சிருக்கு. நிறையா மருத்துவ குணங்களை வச்சிருக்கு. சரியா? 21ஆம் நூற்றாண்டு ஐநா சபையில் 21ஆம் நூற்றாண்டுடைய மரம் அப்படின்னு சொல்லியே இந்த வேம்பு மரத்தை ஐநா சபை சொல்லியிருக்காங்க. அது பண்டைய காலத்திலேயே மூலிகைகளில் முதன்மையான மரம் அப்படின்னா எது அப்படின்னா இந்த வேம்பு மரம். இந்த மரத்தினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மரத்தில் வேர்லேருந்து நுனி வரையில, அதாவது வேறு, தண்டு, இலை, பூ, பட்டை எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது தான். இதில் ஒன்றொன்னா பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வேம்பு பூ பார்த்துருக்கீல, அதாவது பூக்கிற காலத்தில் நிறையா பூக்கு அப்படியே தரையில் கொட்டி கிடக்கும். அந்த பூக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நிறையா பேருக்கு சர்க்கரை நோய் இருக்குல்ல, அவங்கெல்லாம் அந்த வேம்பு பூவை எடுத்து தண்ணியில் காய்ச்சி வடிகட்டி குடித்தோம் அப்படின்னா அவங்களுடைய இந்த நீரழிவை கட்டுப்படுத்துகிற தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, நம்முடைய சருமத்தில் நம்ம ஃபேஸ்லாம் அழகாகணும், இந்த கருப்புள்ளிகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா அந்த வேம்பு பூவை எடுத்து உலர வைக்கணும், அதாவது காய வைக்கணும். காய வச்சு நல்லா பட்டு போல் அரைச்சி நம்ம ஃபேஸில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் போட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற சின்ன சின்ன புள்ளிகள்லாம் மறைஞ்சு போகும், அழகை கூட்டி கொடுக்கும், இளமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த வேம்பு பூ பயன்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அந்த வேம்பில் என்ன இருக்கும், பழம் பிறந்திருமா, வேப்பம்பழம். வேப்பம்பழத்தை நிறைய பறவைகள்லாம் சாப்பிடுமா இல்லையா? அந்த வேப்பம்பழத்துக்குள்ளே ஒரு விதை இருக்கும். அந்த விதையிலேருந்து வர எண்ணெய் தான் என்னது, வேப்ப எண்ணெய். அந்த வேப்ப எண்ணெய் ரொம்ப கசப்பாக அது நிறைய புண்களை, அதாவது நாள்பட்ட புண்களை ஆற்றுறதுக்கு அந்த வேப்ப எண்ணெய் பயன்படுத்துவாங்க. அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, உப்பு அந்த எண்ணெயை சூடு பண்ணி துணியில் தொட்டு அந்த புண்ணில் வச்சா அந்த புண்ணு என்ன செஞ்சிடும், ஆறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழம் அதுக்கு பயன்படுகிறது. அடுத்ததாக இலை. எல்லாருமே வேப்பிலை சாப்பிட்ருப்பீங்க, வீட்டில் கொடுத்துருப்பாங்க. வயிறு வலி இருந்துச்சு அப்படின்னா, ஏன் வயிறு வலி அப்படின்னா நம்ம நிறையா புழுக்கள் வயிற்றில் இருக்குது. சரியா? தேவையில்லாத உணவுகளை நம்ம சாப்பிடும்போது நம்ம வயிற்று செரிமான கோளாறு ஏற்படும், வயிற்று வலி ஏற்படும். அதெல்லாம் சரி செய்யறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, வேப்ப இலையோட கொஞ்சம் மஞ்சள் வச்சு அரைச்சி நமக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்களாம் சாப்பிட்ருப்பீங்க. முக்கியமாக டெங்கு காய்ச்சல் வருது இல்லையா, அப்போ இந்த வேப்ப இலையை அரைச்சி டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த காய்ச்சலை குணப்படுத்துகிற தன்மை இந்த வேப்ப இலைக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பட்டையை உரித்து நிறைய பேர் குழந்தையின்மை இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அதாவது நிறைய வருஷம் ஆன பழமையான மரங்களுடைய பட்டையை எடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி வச்சு அதில் அந்த பட்டையை கொதிக்க வச்சுருந்தா பட்டையினுடைய அந்த கசாயம்லாம் தண்ணியில் இறங்கிட்டு அதை எடுத்து குடித்தாங்க அப்படின்னா வயிற்றை சுத்தம் பண்ணி, வயிற்றில் ஏதாவது தேவையில்லாத பூச்சிகள் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு மிக பயனுள்ளதாக பட்டை இருக்குது. இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, வேப்ப மரத்தில் பட்டு வரும் காற்று நம்ம மேலே பட்டுச்சு அப்படின்னா அது என்ன செய்யும் அப்படின்னா கிருமிகளை அழிக்கும் தன்மை உடையது, பாக்டீரியா கிருமிகளை அழிக்கும் தன்மை உடையது. அந்த காற்று கூட இருக்குமா, எது மேலே பட்டு வர்றது, வேப்ப மரத்தின் மேல் பட்டு வரும் அந்த காற்றுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. எல்லா கிருமிகளையும் போக்கும் தன்மையுடையது இந்த வேப்ப மரம். எல்லா பகுதியும் நமக்கு மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கிற அந்த மரத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும், அதனுடைய நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் லைஃப்பில் அதை பயன்படுத்தணும். ஓகேவா?